அம்மா நீயும் வா, தம்பியும் இருக்கான், நானும் எனக்கு சேர முடியும். ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்றாளே பாரு, நான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணலாம், நல்ல வசதி. என் தம்பி 2 பேர் இருக்கிறானுங்கம்மா, 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டி சேரல, ஆம்பளை சேரல அப்படிங்கிறாங்க. இல்லம்மா இது பாருங்க, அந்த குழந்தை விஷயத்த பத்தி நாங்க இப்ப பேசல. அது பேசாதீங்க. நாங்க பேசல. சரி நாங்க பேசல. ஆனா நான் வந்து சேர்றேன். எனக்கு ப்ராஃபிட் லாஸ், ஒரு அம்மா பொண்ணுக்கு நடுவுல, ஒரு அப்பா பொண்ணுக்கு நடுவுல, ஒரு அப்பா பையன் நடுவுல, இந்த ப்ராஃபிட் லாஸ் இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பேசக்கூடாது. எனக்கு உடம்பு சரியில்லை, வேலை செய்துக்குன்னு எனக்கு அம்மாவாசை அன்னைக்கு கொண்டு பெட்ல சேர்த்து வச்சுக்கிறாங்க. 2000 கம்மி 10,000க்குமா வச்சுன்னு வேலை செய்யறான். அம்மாவாசை அன்னைக்கு உயிர்ந்து போயிட்டான். எப்படி வந்தீங்க? அது எப்படி ஆச்சு எனக்கு தெரியல. நான் போய் ஒரு இடம் சாமி கிட்ட கேட்டேன். அம்மா வேலைக்காம போனான். வெள்ளிக்கிழமை அமாவாசை, உஷாரா இருமா, வெள்ளிக்கிழமை அமாவாசை வருதுன்னாங்க. சரி ஆச்சுமாண்ணா. வெள்ளிக்கிழமை எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியல. 20 நாள் டைம் கொடுத்துக்கிறேன் அதுக்கு. நான் 20 நாள் ஆனி 30 நாள் எட்டி வச்சா. அது மாதிரி 300 ரூபாமா அந்த சேரு. நான் ஒன்றும் அவ்வளோ கேப்பலமா இல்லை. 300 ரூபாய் அந்த சேர்ல அப்படி எட்டு வச்சாம்மா. இன்னொன்று ஒன்று வச்சா. அப்போதான் அந்த பயம் போச்சு. நல்லா பேசுறீங்கம்மா. உனக்கு சந்தேகமா இருந்தா அம்மா போன் நம்பர் வாங்கி தரேன். எந்த அம்மா? எங்க அம்மா. நான் போன் நம்பர் வாங்கி தரேன், நீ பேசு. தமிழ்நாடு இல்ல, இது பெங்களூர் இல்ல. அந்த குழந்தைய கொண்டாங்க. அது அவங்க குழந்தை யாரு கொண்டாங்கன்னு அவதான் உள்ள பால் வாங்க வெளியில போனான்னு சொன்னா. அது எப்படி நீங்க சொல்றீங்க? சொல்லுமா, நீ தானே சொன்ன. ஆமா, அவங்களுக்கு வந்து இது ஆஸ்மா பேஷண்ட், தூக்க மாத்திரை எல்லாம் போடுவாங்க. அவங்க போடுறப்போ அந்த குழந்தை பக்கத்துலயே மேடம் பாலாடை இருக்கு, பால் இருக்கு, பாலாடைக்குள்ள பால் இருக்கு, மாத்திரை எல்லாம் இருக்கு. வந்து பார்த்தப்போ இது என்னையா இப்படிக்குதே, என்னையா ஆச்சு, என்னையா பண்ணீங்கன்னு கேக்குறேன் மேடம் நானு. ஹேய் வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? ஆம்பளை பிள்ளையா இருந்தா கூட பொழைச்சிக்கிட்டு விட்டுருக்கலாம், பொட்டை பிள்ளைய வச்சுன்னுக்கு. என் பொண்ணு மானமரியாதைக்கு தெரியாது அதெல்லாம். உங்க இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் வீட்டுக்கு வந்தீங்கல்ல? வீட்டுக்கு வந்தேன். குழந்தை எங்கன்னு கேட்டீங்க? அந்த மொத்தம் அந்த வீட்டுல இருக்க முடியலாமா, அந்த அளவுக்கு தோத்தினாலுங்கம்மா தடன்னு. எந்த ஆளு? எங்க இதுங்க தான் வீட்டுல இருக்க முடியல. எந்த இமிசல் என்னன்னு தெரியுமா? எங்க வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு இருக்கு, சின்ன குழந்தை இல்ல, அந்த குழந்தை எங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு திறமா இருந்து வாசனை கொண்டாந்து நீ இமிசல மாட்டிட்டா. கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்ல வச்சுட்டா இவ. அந்த நாள்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் தெரியுமா? இப்ப நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை எங்கன்னு இங்க ஒரு தடவை அவள்கிட்ட கேட்கல? அந்த குழந்தை எங்கம்மா? கேட்காத முன்ன நான் என்ன பண்ண முடியும்? பால் வைத்து வசதி இல்ல, என்ன பண்ண முடியும்? கேட்காம ஒரு அதெல்லாம் நான் சொன்ன நான் ஒத்துக்க மாட்டேன். உன் வீட்டுக்கு நான் வரேன், உன் கட்டல் நான் இருக்கிறேன். சப்போஸ் நான் பிள்ளைய வாங்கின நீ என்ன பண்ணுவேன்? இப்ப அத பத்தி நான் கேட்கலமா. நீங்க வீட்டுக்கு வந்து அந்த குழந்தை இல்ல, இவங்க பண்ற விஷயம் எல்லாம் ஒண்ணு தலைவங்க தனியா தான் இருக்கா. ஐயோ நான் இப்பதான் 6 வருஷம் முன்னாடி தான் அப்பா கிட்ட போனேன். சம்பாதிக்கிறது உங்களுக்கு பொறாமையாக்குது, புரியுதா? நான் ஒண்ணும் பசங்களை விட்டுட்டு கை கழுவல, பசங்களை விட்டுட்டு நான் கை கழுவல. சரி, நான் 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல? 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 8 வருஷம் அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க உங்க மனசுல யோசனை? அப்பனு புள்ளி சேர விடலமா, அப்பனு புள்ளி சேர விடாதால இந்த இமிஸ்ல வந்துச்சு தெரியுமா? ஒரு தாயா உங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. நான் செய்யறேன் இல்லன்னு சொல்ல. 8 வருஷம் ஆயிடுச்சுமா. இன்னும் எவ்வளவு? 8 வருஷம் அவங்க சேரவே இல்லம்மா. அவங்க 2 பேரும் என்ன இன்னைக்கு வந்து அழுவுறா. உங்ககிட்ட நான் பெல் சொல்லணும்னு நேரமா கிடக்குது எனக்கு. இன்னைக்கு 3000க்கு 6000 கடன் கட்டணுமா. கடத்துல உக்காந்துக்கிறமா நான். கையில ஒண்ணு கூட இல்லாத பேரு வட்டியில காசு கொடுக்கணும், இதேதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பணம் யாருமே பணம் எல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க. பணம் இருந்தாதான் யாரும் கிட்ட வாங்கினவங்க, பணம் எல்லாம் யாரும் சேர்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிடல்ல கீழே கேண்டீன்ல விழுந்தப்ப 10,000 ரூபாய் பிளவுஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னால. ஆமா இருந்துச்சு. இப்ப கடன் இல்லன்னு சொன்னால. இப்ப எந்த கடனும் இல்லன்னு சொன்னால. இப்ப இல்ல, கடனே இல்லையே. நான் ப்ரூவ் பண்றேன். போய் சொன்னாக்க நான் போன் பண்ணி தரேன், போன் நம்பர் வாங்கி தரேன். போன் நம்பர்லாம் வேணாமா, யாருக்கு போன் பண்ணாலும் அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. அவங்க அப்படியே சொல்ல மாட்டாங்க. சரி 3 வருஷமா வரும். சரி ஒரு நிமிஷம், அந்த பெரியவர் எப்படி செத்து போனாரு அது சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு எது தெரியாது. குழந்தை எப்படி போச்சு அது எனக்கு தெரியாது. பெரியவர் எப்படி போயிட்டாரு அது என்ன ஐடியா என்னதான் தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லுங்க. உங்க வந்து மாட்டணும், வியாபாரம் பண்ண கூடாது, இவ எங்கனா கடங்கார சொல்லிட்டு போய் எனக்கு மாட்டி வச்சா தெரியுமா? நேத்து இங்க வந்த பிறகு சொல்றாங்க அப்பாவை 1/2 hour நான் அந்த அக்கா கிட்ட பேசினேன். சாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாங்க, பேசுறாங்க. அவரை வந்து வாட போடான்னு திட்டி ஏதோ பேசிருக்காங்க. என்ன எனக்கு கடங்குது நினைச்சியா? கடமே இல்லடா,
நீ பாக்குறியா, நீ வெறும் கீரை வித்து நீ சம்பாதிக்கிற, ஜுஜுபி 100 ரூபாய் நீ சம்பாதிக்கிற, நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் பாக்குறவன் நானு. ஒத்துக்க மாட்டான். அவங்க என்ன சொன்னாலும் யாரு செஞ்சிருக்காங்க? ஆமா, இந்த கொலை யாரு செஞ்சிருக்காங்க? எனக்கு தெரியாது. கொலை செஞ்சது எனக்கு தெரியாது. அவ வாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு வந்தது எனக்கு தெரியாது. சரி, அந்த குழந்தை அந்த வீட்டுல இல்ல, அந்த குழந்தை அந்த வீட்டுல இல்ல, அவ சொல்றா கொலை செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தை எப்படி கொலை பண்ணாங்க முயற்சி பண்ணீங்களா? எனக்கு தெரியாது. ஏன் கடமை நான் இட்டுன்னு போய் பாண்டில் இட்டுன்னு போய் அந்த கொலைக்கும் உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம்? எந்த சம்பந்தம் இல்ல. அவங்க சொந்த பந்தமே இல்ல எனக்கு. ஏனம்மா சொல்றேன், இவங்க அம்மா இவங்க தங்கச்சி 3 பேரும் தான் மேடம். இவங்க போன் பண்ணி அவங்களை வர வச்சதுனாலதான் அவங்க வந்தாங்க. இந்த அம்மாவை எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வியாபாரத்துக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அவசரம் தானே என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாங்க மேடம். இவங்க போன் பண்ணி வர வைக்கலனா நான் குறிப்பா உங்களுக்கு எப்படி மேடம் தெரியும்? நான் வீட்டுல தான் இருக்கேன்னு எப்படி மேடம் தெரியும்? அப்படி செய்யறவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து செஞ்சிருக்கலாம் இல்லையா? அந்த 16 நாள் செய்யாதவங்க இந்த 3 நாள்ல ஏன் மேடம் வந்து செய்யணும்? அவங்க அம்மா தான் போன் பண்ணி அவங்கள வர வச்சிருக்காங்க. அவங்க தான், நான் உறுதியா சொல்றேனே, வர வச்சதே அவங்க தான். இல்லன்னு சொல்றாங்களா? அவங்க ஒத்துக்க மாட்டேன். நீ என்னங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். பாருங்க, நீ என்ன வேலை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். வியாபாரம் கெட்டா கூட பரவாயில்ல, நீ என்ன முடிவு எடுத்தா நான் சொல்ல மாட்டேன். நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா சொல்லு, உங்க அப்பா போய் பிரிண்ட் பண்ணத்தால நம்ம குடும்பம் இப்படி இருக்குது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னால எல்லாம் ஆச்சு. உங்க அப்பா பிரிண்ட் பண்ணால அதான் நம்ம குடும்பம் கெட்டுச்சு. இது பாருங்கம்மா, நான் எதுவும் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கண்டாமா? நீங்க ஒத்துக்கவே வேணாம். அந்த இடத்துல சண்டை வச்சா நான் போக மாட்டேன். அப்படியே உட்காந்தாலும் இவ்வளவு தூரம் அவ்வளவு உறுதியா சொல்றீங்கல்லம்மா? நீங்க அப்படியே உட்காந்தாலும் அரப்பா நீ அவ்வளவு உறுதியா சொல்றீங்களே? ஆமாம்மா, நான் எதுக்குமே போக மாட்டேன். போலீஸை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவோம். சரி, விசாரணை பண்ணு. பண்ணுங்க. மேடம் இது 8 வருஷமா நான் அனுபவிச்சுன்னு இல்லையா மேடம்? தனியா ஒண்டிய வீட்டுல நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் காரியம் பண்ண மாட்டேன், நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீ வந்து அப்பாவையும் தம்பியும் பாத்துக்கோ. அவ என்ன சொல்றான்னா கடங்குதுமா அவளுக்கு அந்த வீட்டுல இருந்து அவ தனிப்பட்ட முறையில அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷம். குடிக்க சோறு இல்லம்மா, தின்றதுக்கு சோறு இல்லாத என்ன வனவாசப்பட்டேன்னு எனக்கு தெரியுமா? நேத்து ஒரு நாள், முந்தானத்து ஒரு நாள் இங்க வந்து பிறகுதாம்மா சாப்பாடு. சரி, நான் தான் மேடம் தப்பு பண்ணேன். 2 அடி தூரம் தான் என் வீடுமா. மேடம் நான் தான் தப்பு பண்ண மேடம். ஒண்ணும் தெரியாது. அந்த பையன் நான் தப்பு பண்ண பையன் கூட நான் 20 வயசு மேடம். அந்த பையனுக்கு 4ஆம் கிளாஸ்ல எவ்வளவு மேடம் வயசு? 4ஆவதுல எவ்வளவு மேடம்? 8 வயசுல அவனை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்தாரு அப்பா. 10th பாஸ் ஆயிட்டான். அப்ப 2012ல வந்தான் அவன். இது வரைக்கும் ஒரு வார்த்தை, ஒரு ட்ரெஸ், ஒரு 4 சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. பேச விட மாட்டேங்கிறாங்கம்மா இவங்க. பேச என்னடி தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்கம்மா. நான் எதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என்ன சொன்னா நீங்க வந்ததுல இருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன், எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன். இவங்க பண்ண படுகலாமா? இவங்க பண்ண சதி. நீ சொல்ற இவங்க பண்ணது சதினா, இவங்க சொல்றது நீ பண்ணது சதினா. என்ன சதி பண்ணிட்டேன் மேடம் நானு? அவங்க 2000 ரூபாய் ஃபைனான்ஸ் கொடுத்து அவங்க கூட நான் இருந்தேன் பாருங்க. எல்லாம் ஓகேமா. ஆக மொத்தத்துல என்ன நடந்துச்சு? குழந்தை உயிர் போச்சு. என்ன நடுவுல எவ்வளவு வயசு அந்த குழந்தைக்கு? 16 நாள். குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? ஏன் அப்படி கொலை பண்ணோம் அந்த குழந்தைய? நான் சொல்றேன். சரி, ஓகே, அந்த குழந்தை உங்களுக்கு வேணாம்னு நீங்க சொன்னீங்க, சரியா? அந்த குழந்தைய ஏதாவது கோயில்ல போய் வச்சிருக்கலாம், இல்லாட்டி எவ்வளவு அநாத ஆசிரமங்கள் இருக்கு, அங்க போய் அந்த குழந்தை வாழ்ந்துருக்கலாம்ல. இவங்க 10 பைசா எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலாமா? 10 பைசா எனக்கு காட்டல. எங்கன்னா நாளைக்கே எவனை வந்தா கூட சரி, எவன் காலை பிடிச்சி உனக்கு 2 லட்சம் என்ன 4 லட்சம் கூட உனக்கு ரெடி பண்ண நான் ரெடி. எவனா ஒரு மகராசனா வந்த நாளைக்கு இந்த பொண்ணை குடும்பம்னு கேட்டா கூட எவனா கடன் வாங்கி நான் கட்டி கொடுத்துட்றேன். நம்பலாமா? ஆமா, நம்பலாமா? போன் நம்பர் வாங்கித்தா, நான் உனக்கு ரெடி பண்றேன். நானு நம்பலாமா? நீ ஏன் கிட்ட சொல்றான்? சவதம் போட்டான், அந்த சவதம் நான் திருக்க விட மாட்டேன். உங்க அம்மா உறுதி கொடுக்குறாங்க. நாளைக்கே எவனா வந்து கேட்டா கூட சரி, 4 லட்சம் என்ன எத்தனை போ, நான் கடன் அடிச்சுக்கிறேன். உங்க வார்த்தையை நாங்க நம்புறோமா? நம்புமா? கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீங்க அமைச்சு கொடுப்பீங்கன்னா அந்த நம்பிக்கை. நாளைக்கே ஒரு பையன் தந்தங்க நிக்க சொல்லு. சரி, நாளைக்கே ஒரு பையன் தந்தங்க நிக்க சொல்லு. நான் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை நாங்க நம்புறோம். கையால ஆவாதவள யாருக்கிட்ட என்ன சொல்றேன்? சரி, போதுமா? 3000 ரூபாய் 5000 கடன் வாங்கணும்டி. இந்த வேலை 3000 ரூபாய் இருக்குது. என்ன பண்றமா? வேற வழி இல்ல. எங்க இருக்குது? தம்பி கிட்ட போனா லஞ்சம் கொடுக்கணும், தங்கச்சிக்கிட்ட போனா லஞ்சம் கொடுக்கணும். அந்த லஞ்சம் நான் வந்து பெங்களூர்ல வந்து தமிழ்கார போட தாண்டி கனடா சூப்பரா பேசுவேன் நானு. நாளைக்கு எவன ஒரு பையனை கூட்டின்னு வா, 5 லட்சம் என்ன? அவ ஏன் கூட்டிட்டு வரணும்? நீங்க ஒரு நல்ல பையனை வந்தாட்டாமா வர என்னமா பண்றது? தேடி பாருங்க. தேடி பாக்குற வரைக்கும் என்ன பண்ணுங்க? சோற ஆக்குறோமா, ஒரு நிமிஷம் சோற ஆக்குறோம். சுட சுட சாப்பிட முடியுமா? ஆறுனா தானே சாப்பிட முடியும். 8 வருஷம் ஆயிடுச்சுமா. என்னமா பண்றது? கோயில போகணும். 26 வயசு ஆயிடுச்சு. கோயில போகணுமா? சுத்தின பூஜைகளை 10 பூஜை இருக்குது தெரியுமா? அதெல்லாம் சரி பண்ணணும், செய்யணும். நீ வந்து இங்க சொல்லிவிட்டாக்க ஆயிடுமா?
சரி மொத்தத்துல போறேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு நான் போறேம்மா. சரி சரி